26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைத்தோம் என்றால் நம்மளுடைய கர்மவினைப்படி தகுந்த நேரத்துக்கு வந்து விட்டு மறுபடியும் சென்று விடுவாள் அவர். அதுதான் நடந்து கொண்டிருக்கு. நமது கர்மவினையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இவன் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்வான் அப்படின்றது நாம் பிறந்த தேதியிலே குறிப்பிட்டாச்சு. நாம் இறக்கும் தருவாயில் வரைக்கும் நாம் எவ்வளவு அனுபவிக்கணுமோ அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு ஒரு சேலஞ்சு பண்றேன். லட்சுமி தேவியை கணவன் இல்லாமல் என் வீட்டுக்கு வான்னு சொல்லி அழைக்கிறோம். ஏன்னா கணவன் வந்தா என்ன அர்த்தம்? தார்மீகமான வேலை செய்யணும். தார்மீகமான வேலை என்றால் என்ன? எனக்கு போதும், கடவுள் நிறைய கொடுத்திருக்கார், என்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அதிகமாக கொடுத்திருக்கான்ற எண்ணத்தை மூலம் வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்க முடியல அப்படின்னா பணத்தினுடைய ஆசை குறைவே போறதில்லை. பணம் தேவைன்றதை புரிஞ்சுட்டோம். நமக்கு தகுந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஆசைப்பட தேவையில்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை அத்தியாகார பிரயாசஸ்டன் ஒரு சாஸ்திரம். அத்தியாகார பிரயாசஸ்டன் மணி இஸ் a zero sum game. என்ன அர்த்தம்? பணம்ன்றது என்ன அப்படின்னா, ஒருத்தர் உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னா யாருக்கும் பணம் கம்மியாக கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். பணம் காகிதமா அல்லது லட்சுமியா? ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய கேள்வி, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த பணம் ரொம்ப அத்தியாவசியமாக மாறியாச்சு இந்த உலகத்தில் வாழ்க்கையை நடத்துவதற்கு. பணம்ன்றது காகிதமா லக்ஷ்மியா? உண்மையிலேயே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செல்வம் அப்படின்ற வார்த்தையை மூலம் எடுத்துக்கிறேன். செல்வத்திற்கு அதிபதி லக்ஷ்மி தேவி தான். நம்மளுடைய வேத நூட்கள் என்ன சொல்லுகின்றன, நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய தவறு எங்கே இருக்குது அப்படின்னா, லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவள் தன்னுடைய கணவன் எங்கே இருக்கின்றாரோ அங்கே தான் அவள் இருப்பாள். இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்கின்ற இடம்தான் நம்மளுடைய உறவிடம், வீடுன்னு சொல்லலாம். லக்ஷ்மி தேவியுடைய கணவன் யார்? மாதவன், விஷ்ணு. தன்னுடைய கணவன் எங்கே இருக்கின்றானோ அங்கே லக்ஷ்மி தேவி ஆனந்தமாக இருக்க போகிறார். நமக்கு இல்லை குறைபாடு என்னவென்றால், லக்ஷ்மி தேவி என் வீட்டில் இருக்க வேண்டும், கணவன் இல்லாமல். அதுதான் மிகப்பெரிய ஒரு குறைபாடு. என்ன விஷயம் அப்படின்னா, கணவன் வராதிங்க, கணவனை கூப்பிட்டு வராதிங்க மேடம், நீங்கள் மட்டும் தனியாக வாங்கன்னு சொல்கிறோம் லக்ஷ்மி தேவியை. எவ்வளோ ஒரு கலாச்சாரத்தினுடைய ஒரு குறைபாடு பாருங்களேன். லக்ஷ்மி தேவியை அவனுடைய கணவனுடன் வீட்டுக்கு அழைத்தோம் என்றால் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக நமது வீட்டில் இருப்பாள். மாதவன் வர வேண்டாம், விஷ்ணு வர வேண்டாம், நீங்கள் மட்டும் வாருங்கள், எனது வீட்டில் எனக்கு நீங்கள் மட்டும் இருந்தால் போதும், செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைத்தோம் என்றால் நம்மளுடைய கர்மவினைப்படி தகுந்த நேரத்துக்கு வந்து விட்டு மறுபடியும் சென்று விடுவாள் அவள். அதுதான் நடந்து கொண்டிருக்கு. நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செல்வப்பெருக்கு வேண்டும், செல்வம் தேவும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் 100க்கு 100 உண்மை. பணம் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. பணம் கண்டிப்பாக தேவை. ஏன் இன்றைக்கி உணவு சாப்பிடணும்னா பணம் தேவை, வீடு கட்டணும்னா உணவு தேவை, பணம் தேவை. ஏன் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும்னா பணம் தேவை, ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்யணும்னா பணம் தேவை. ஏன் ஏறு உழுத்து நான் விவசாயம் பண்ணால் கூட பணம் தேவை, கண்டிப்பாக தேவை. அப்போ நீங்கள் பணம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்பீங்க. இல்லை, நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் நான் சொன்ன அதே வார்த்தையை மறுபடியும் சொல்கிறேன். நமக்கு எவ்வளவு லக்ஷ்மி தேவியினுடைய கடாட்சம் கிடைக்க வேண்டுமோ அது தானாக கிடைக்கும். நமது கர்மவினையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இவன் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்வான் அப்படின்றது நாம் பிறந்த தேதியிலே குறிப்பிட்டாச்சு. நாம் இறக்கும் தருவாயில் வரைக்கும் நாம் எவ்வளவு அனுபவிக்கணுமோ அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு ஒரு சேலஞ்சு பண்ணுறேன். எனக்கு இன்றைக்கி உணவு கிடைக்கணும், இன்றைக்கி நான் பசியாக உறங்கக்கூடாது அப்படின்னு உங்களுடைய கர்மவினைப்படி எழுதியிருந்தால், நீங்கள் யாருமே இல்லாத ஒரு கடும் காட்டுக்குள்ளே போய், ஒரு மலையின் உச்சியில் போய், யாருமே பார்க்காத இடத்துல போய், யாருக்கும் தெரிவிக்காமல் போய் அமர்ந்திருங்களேன். உங்களுக்கு இன்றைக்கு மதியம் உணவு தானாக சேரும். இதை நாங்களாம் சேலஞ்சாக எடுத்து பண்ணியே பார்த்துருக்கோம். என்ன காரணம் என்றால், இன்றைக்கு எனக்கு பசி இல்லை அப்படின்னு எழுதி வச்சுருந்தோம்னால், நாம் என்னதான் சேலஞ்ச் எடுத்து அதை விபரீதமாக எடுத்துக்கொண்டு சென்றால் கூட நமக்கு கிடைக்க வேண்டிய உணவு தானாக கிடைக்கும், நம்ம தங்க வேண்டிய இடம் தானாக கிடைக்கும், எனக்கு கிடைக்க வேண்டிய சௌகரியங்கள் தானாக கிடைக்கும். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேன தெக்தேன பூஞ்சித்தகா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. தேன தெக்தேன பூஞ்சித்தகானா, எனக்கு கிடைப்பதை விட பூஞ்சித்தகா ரொம்ப அதிகமாக வேண்டும்ன்ற பேராசை இருக்குது பாருங்க. அப்போ தான் என்ன பண்ணுறோம், லக்ஷ்மி தேவியை கணவன் இல்லாமல் என் வீட்டுக்கு வான்னு சொல்லி அழைக்கிறோம். ஏன்னா கணவன் வந்தால் என்ன அர்த்தம்? தார்மீகமான வேலை செய்யணும். தார்மீகமான வேலை என்றால் என்ன? புண்ணிய பாவங்கள் செய்யணும், புண்ணியங்கள் செய்யணும், செய்ய வேண்டிய எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்களை செய்ய வேண்டும்.
அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். கணவன் வீட்டுக்கு வந்திருக்கார், மரியாதை செலுத்தணுமே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வெறும் சௌரியங்கள் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அவளை மட்டும் அழைக்கின்றோம் வீட்டிற்கு. அப்போ இதான் என்ன விஷயம் என்றால், நமக்கு தேவையான பணம், நமக்கு தேவையான பொருள், நமக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டுமோ, இந்த இந்த ஒரு குடும்பத்தில் பிறந்ததே அதனால தான். இன்றைக்கி உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் போய் என்ன குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்தீங்களா? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையாக இருந்தீங்க, கடவுள் வந்து ஒரு குலுக்கல் சீட்டு போட்டார். அந்த குலுக்கல் சீட்டில் ஒரு 1000 சீட்டுகள் இருந்தன. நீங்கள் எடுத்தீங்க. நீங்கள் எடுத்த உடனே உங்கள் பேர் வந்தது. அந்த பேர் வந்து சென்னையில் மாம்பழத்தில் 2வது குறுக்கு சந்தில் 3வது மாடியில் இந்த நபருக்கு மானாக பிறக்கணும்னு எடுத்தீங்களா? எப்படி நீங்கள் எல்லாம் அந்த ஊரில் பிறந்தீங்க, நான் ஏன் வேறு ஊரில் பிறந்தேன், அவர் ஏன் வேறு ஊரில் பிறந்தார்? 1992 ஜனவரி 1ஆம் தேதி பாம்பேயில் ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள் பிறக்கின்றன. ஒரு குழந்தை வந்து ஆன்டில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் பிறக்குது. இன்னொரு குழந்தை அதுக்கு 100 மீட்டர் தள்ளி ரோட்டில் பிறக்குது. ஏன் அந்த குழந்தை வந்து அம்பானியினுடைய வீட்டில் பிறக்க வேண்டும்னு சீட்டு எடுத்ததா? அல்ல இன்னொரு குழந்தை நான் ரோட்டில் வந்து பிச்சை எடுக்கக்கூடிய கணவன் எனக்கு வேண்டும்னு சீட்டு எடுத்ததா? இல்லை. நம்மளுடைய கர்ம வினைப்படி எங்கு பிறக்க வேண்டும், யார் நமக்கு தந்தை, யார் நமக்கு தாய், எந்த ஊரில் தந்தை, எந்த ஊரில் தாய், எப்படி பிறக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும்ன்ற விஷயங்கள் எல்லாம் நிர்ணயம் பண்ணியாச்சு. அப்போ அந்த குடும்பத்தில் பிறந்ததே நமக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும்ன்ற நிர்ணயம் பண்ணியாச்சே. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அதில் ஆனந்தம் இல்லை, அதில் வந்து இது இல்லை, மனப்பூர்வம் இல்லை. போதும் என்ற மனமே புண் செய்யும் மருந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு, எனக்கு போதும், கடவுள் நிறைய கொடுத்துருக்கார், என்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அதிகமாக கொடுத்துருக்கான்ற எண்ணத்தை மூலம் வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்க முடியல அப்படின்னா பணத்தினுடைய ஆசை குறைவே போகிறதில்லை. நீங்கள் கேளுங்களேன், யார்ட்டையாவது போய் கேளுங்க, சார் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் உங்களுடைய வாழ்க்கை நல்லா நடத்துவதற்குண்டு? யாருமே தெளிவாக பதில் சொல்ல முடியாது இன்னைக்கு. என்ன காரணம்? 1 கோடி போதுமா, 100 கோடி போதுமா, 1000 கோடி போதுமா, 1 லட்சம் கோடி போதுமா? பத்தவே பத்தாது. எனக்கு பணம் பத்தவில்லை, பத்தவில்லை, பற்றவில்லை சொல்லிக்கொண்டே இருக்காங்க. இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு எல்லாம் நம்மளுடைய தலைவர்கள்லாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நபரும் வந்து எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்றத தன்னுடைய அஃபிடவிட்ல பதிவு செஞ்சாங்க. எல்லாரும் பாருங்க 1000 கோடி, 100 கோடி, 10 கோடி, 20 கோடி. ஆனாலும் ஆர்வம் இல்லை, ஆனாலும் நமக்கு வந்து போதும் என்ற மனமே வருவதில்லை. அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இதை எப்படி வந்து நம்ம சமுதாயத்தில் கொண்டு வருவது? அடுத்து உங்கள் கேள்வியாக இருக்கலாம், சார் பணம் தேவைன்றதை புரிஞ்சுட்டோம், நமக்கு தகுந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், ரொம்ப வந்து ஆசைப்பட தேவையில்லை, நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களே அத்தியாகார பிரயாசஸ்டன்னு இருக்கு சுவாசத்தில். அத்தியாகார பிரயாசஸ்டன்னா பிரயாசம் ரொம்ப அதிகமாக பண்ணுறது. நீங்கள் பிரயாசம் பண்ண பண்ண, இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தை சொல்லுவாங்க மணி இஸ் அ ஜீரோ சம் கேம். மணி இஸ் அ ஜீரோ சம் கேம். என்ன அர்த்தம்? பணம்ன்றது என்ன அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னா யாருக்கோ பணம் கம்மியாக கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, யாரோ ஒருத்தருக்கு பணம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு உணவு உங்கள் வீட்டில் வந்து மூடை மூடையாக அடுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா யார் வீட்லேயோ உணவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமது ஆடம்பரம் அடுத்தவர்களுடைய குறைபாட்டை காட்டுகின்றது. நான் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு அர்த்தம், யாரோ ஒரு 10 நபர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, அவங்களுடைய கஷ்டத்தில் நான் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கேன். இதுதான் வந்து ஜீரோ சம் கேம் அப்படின்னு மேற்கத்திய நாடுகளில் சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறான் அப்படின்னா யாரோ ஒருத்தர் லூஸ் பண்ணுறான். அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் நமக்கு தகுதியை தகுந்த மாதிரி கடவுள் நமக்கு நிறையாவே கொடுத்துருக்கார். அதை சிறு வயதிலிருந்தே நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைகளை ஒரு நபர் என்கிட்ட கேட்டார், குழந்தைகளை அப்போ கஷ்டப்படுத்தி வளர்க்கணுமா அப்படின்னு. கண்டிப்பாக. குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டோம், அதிகமான ஆடம்பரங்களை கொடுத்து கொடுத்து கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் கேட்டால் எனக்கு கிடைக்குவது என்னுடைய ரைட்டு நினச்சிட்றான், என்னுடைய உரிமை நினச்சிட்றான். அதனால தான் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 20 வயசில் போராட்டம் நடத்துகிறாங்க, 25 வயசில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து புரட்சி நடத்துகிறாங்க. என்ன காரணம்? கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்பதை சிறு வயதிலேயே அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். அது தெரியப்படுத்தலை நம்ம. சிறு வயதில் ஒரே ஒரு குழந்தை தான் வீட்டில் இருக்குது, ரொம்ப பாசமான குழந்தை. தந்தையும் தாயும் கேட்பதை எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கும். எனக்கு சாக்லேட் வேணும்னா கொடுக்கணும், ஐஸ்கிரீம் வேணும்னா கொடுக்கணும், இன்றைக்கி சினிமாவுக்கு போகணுன்னா போகணும், இன்றைக்கி விளையாட போகணுன்னா போகணும். அந்த கேட்டதை கொடுத்து 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 அவன் என்ன பண்ணுறான், அடுத்தடுத்து அரசர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான், எனக்கு இந்த மாதிரி அரசாட்சி வேணும்னு சொல்லி 4 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், குழந்தை பருவத்திலேயே அவனுக்கு கஷ்டம்னா என்ன, பணத்தினுடைய கஷ்டம் என்ன, பொருளுடைய கஷ்டம் என்ன, விரயம் ஏன் செய்யக்கூடாது, தண்ணீரை ஏன் விரயம் செய்யக்கூடாது, உணவை ஏன் விரயம் செய்யக்கூடாது, நமது பொருட்களை ஏன் விரயம் செய்யக்கூடாது,
ஒரு முறை பயன்படுத்தி ஏன் அடுத்தவற்றை வந்து தூக்கி எறியக்கூடாது, இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு பொருள் கிடைத்திருக்கு இல்லையா, அது விரயம் செய்தோம் என்றால் அதுவே அடுத்த ஜென்மத்தில் அந்த பொருளே நமக்கு கிடைக்காம போய்விடும். இன்றைக்கு ஒரு விஷயம் என்னவென்றால், எனக்கு இங்கே குடிக்க தண்ணீர் கிடைச்சிருக்கு. உங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கு 2026 இன்றைக்கு நம்ம சொமாலியா நாட்டுக்கு போங்க, மலாவி நாட்டுக்கு போங்க, அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய விஷயம் என்னவென்றால், அங்கே தண்ணீர் குடிப்பதற்கு கூட வந்து வழி இல்லை. தண்ணீர் குடிப்பதற்கு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போய் தண்ணீர் எடுத்து விட வேண்டியிருக்கு. நமக்கு தண்ணீர் இங்கே கிடைக்கின்றது. அப்போ அதற்கு பகவானுக்கு நன்றி சொல்லுவோமாக. அப்போ உங்களுடைய கேள்வி, செல்வம் கண்டிப்பாக தேவை. எவ்வளவு தேவை அது பகவான் பார்த்து கொள்வார். அதிகமான பிரயாசம் செய்து அதிகமான செல்வத்தை சேர்த்து அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ வேண்டாம். அதை சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து குழந்தைகளுக்கு வந்து நல்வழிப்படுத்தினோம் என்றால் இந்த சமுதாயம் செல்வத்திற்கு பின்னால் செல்வதற்கான ஒரு தீய விஷயத்தை நாம் குறைக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.